அவர்களை பற்றி யாரெவரோ சொல்வதை பற்றி எல்லாம் கூட அமைச்சர் ரொம்ப சோகத்தோடு கண்டனத்தோடு சொன்னார். நாம் எப்பவுமே பகுத்தறி உள்ளவர்களுக்கு பதில் சொல்லுகின்ற இயக்கம், மற்றவர்களுக்கு பதில் சொல்வதில்லை. அது மட்டும் இல்லை, பைத்தியம் பிடிக்காதவர்களுக்காகத்தான் பேசணும். நாம பைத்தியம் பிடித்தவர்களுக்கெல்லாம் அதுக்கு பதில் அல்ல. பைத்தியம் பிடித்தவர்களுக்கெல்லாம் வேண்டியது சிகிச்சையை தவிர பதில் அல்ல. ஆகவேதான் சிகிச்சை கட்டணும். ஒருத்தர் என்ன கேட்டார், ஒருத்தர் குறிப்பிட்ட பேரை சொல்லி அவரை சொல்றாரு, அடுத்தது இன்னொருத்தர் பேரை சொல்லி அவரை ஆதரிக்கிறார் என்றார். ஏன் ஒரே ஒரு பைத்தியம் தான் இருக்கிறது அவசியம்? பைத்தியக்கார படைக்கு போனா, மனநல மருத்துவக்கு போனா மிகப்பெரிய அளவு. ஆகவே நம்முடைய நாட்டில் பல கல்லூரிகளை விட்டு விட்டார்கள். அதுவும் இவருடைய காலத்திலே திராவிட மாடல் ஆட்சியில் அது பாட்டுக்கு பெருகிட்டே வருது. அதனாலதான் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதா புதுசு புதுசா சட்ட திருத்தங்கள் வருது. நிதி கொடுக்கறதுக்காக வந்தவர்லாம் இப்ப முழுக்க முழுக்க நிதி கொடுக்கறதுக்கு எப்படி ஆட்சிக்கு வந்தார்களோ அது மாதிரி நிதி கொடுக்க வந்தவர்களெல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய தத்துவம், அந்த தத்துவம் தான் இங்க மனவிழாவிற்கு வரக்கூடிய அளவுக்கு. இதுல ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது என்னன்னா, வனராஜ் அவர்களை விட, இந்த குடும்பத்தை விட அருமையாக மணமகளாக இருக்கக்கூடிய நவீனா அவர்களுடைய பெற்றோர் ரைமண்ட் ராவ் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் பாராட்டுகிறேன். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா இந்த கொள்கையில் அவர் இருக்கார். நம்முடைய வரராஜ் அவர்கள் ஐயா வரதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த நன்றிக்குரியவர்னு அமைச்சருக்கு நன்றி சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் இல்லைன்னா நான் இந்த பதவிக்கு இந்த பொறுப்புக்கு வந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். அந்த நன்றி உணர்ச்சி தான் மனிதர்களை அடையாளம் காட்டக்கூடிய திருவள்ளுவர் கூறிய மிகப்பெரிய அளவுக்கு தந்தை பெரியார் சொன்னது. நன்றி என்பது ஐயா சொன்னார். பெரியாருடைய கருத்து எவ்வளவு உயர்ந்த கருத்து. முத்துக்கள் பன்றிகளுக்கு முன்னாலே போட்டால் தெரியாது என்பது பழைய பழமொழி. அதுதான் மிக முக்கியம், மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே ஒரு பெரிய அளவுக்கு சிந்தனை வரும்போது நன்றி என்பது பயனடைந்தவர்கள் காட்ட வேண்டிய பண்பே தவிர உதவி செய்தவர்கள் ஒருபோதும் எதிர்க்கக்கூடாத எதிர்பார்க்காத ஒன்று என்று சொன்னார். அவர் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருப்பார், கிடையாது. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. அதை ரொம்ப அழகா நம்முடைய அமைச்சர் சொன்னார். இன்றைக்கு மகளிர் சொன்னையே சொன்னார். இவ்வளவு ஆண்கள் நிற்கிறாங்க. ஒரு காலத்துல வீட்டுல 100 வருஷத்துக்கு முன்னாலே பெரியார் வரலன்னா இப்படி எல்லாம் ஆண்கள் நிற்க பெண்கள் உட்கார்ந்து இருப்பாங்களான்னு கேட்டார். அது எல்லாத்த விட பெண்கள் வழக்கறிஞர்களாக வந்திருக்க முடியுமா? இன்றைக்கு எவ்வளவு பெரிய அளவுக்கு பெண்கள் வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், இந்தியாவிலேயே அதிகமான நீதிபதிகள். அவர்கள் பார்ப்பன நீதிபதி பெண்களாக கூட இருக்கலாம். அதெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரே ஒரு நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றம் தான் என்பது புள்ளி விவரத்தோடு சொல்லப்படுகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இயக்கம் காரணம், பெரியார் காரணம். இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு 2 தத்துவங்கள். இது பெரியாருங்கிறது ஒரு தனி மனிதர் அல்ல. பெரியாருங்கிறது இந்த சுயமரியாதை திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில அவளுக்கு காட்டியிருக்கிற மிகப்பெரிய தத்துவம் என்னவென்று சொன்னால் உரிமை, சமத்துவம், சமவாழ்வு என்பதுதான் மிக முக்கியம். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நீங்க நம்ம எல்லாரும் விட மனு தர்மத்தை எதிர்த்தா போராட்டம். அரசியல் சட்டம் இன்றைக்கு இருப்பதை எடுத்துவிட்டு அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை எடுத்துவிட்டு வழக்கறிஞர் இருக்கிற கூட்டம். இது அறிவுபூர்வமான ஒரு மிக முக்கியமானது. ஆக கொஞ்சம் எல்லாரும் அமைதியாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இந்த கூட்டத்தில் இந்த இடத்துக்கு பதிலாக எது வரணும்னு சொல்றாங்க? மனு தர்மம் உட்கார்ந்து. இப்போ போராட்டமே அதுதான். வழக்கறிஞர்களுக்கு அதிகமான பங்கு இருக்கிறது, கவலை இருக்கிறது. அந்த மனு தர்மம் வர வேண்டும் என்று சொல்லுவதில் மனு தர்மத்தை எதிர்த்து எல்லா கட்சியும் முற்போக்காளர்கள் அத்தனை பேரும், அது ராகுல் காந்தியாக இருந்தாலும் நம்முடைய திராவிட மாடல் நாயகத்தில் ஒப்பற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆனாலும் அதே மாதிரி முற்போக்கு கருத்துள்ள அத்துணை இடதுசாரிகள் மற்றவர்கள் அத்தனை பேரும் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிற 2 அணியா இருக்கிறார். ஒரு பக்கம் மனு தர்ம அணி, இன்னொரு பக்கம் சமதர்ம அணி. அதுதான் மிக முக்கியம்னு சொல்லக்கூடிய அளவில். அப்படி நாங்கள் மனு தர்மத்தை பற்றி எல்லா இடங்கள்லையும் பெண்களை பற்றி என்ன சொல்றாங்க, மற்ற என்ன சொல்றாங்கன்னு நிறைய எடுத்து சொல்றதுக்கு இது அசல் மனு தர்மம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே போடப்பட்ட மிக முக்கியமான பாண்டிச்சேரியில் இருக்கிறவர் தான் உதவி பண்ணியிருக்காரு. இந்த மனு தர்மத்துக்கு
கூட நம்ம செட்டியார் தான் உதவி பண்ணியிருக்காரு. அதுதான் மிக முக்கியம். அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய இதுல நாங்க மண் தர்மத்தை பத்தி பேசினாலும் முழுக்க முழுக்க மண் தர்மத்துக்கு முழு எதிரியாக யாராவது இருக்காருன்னா நம்ம அமைச்சர் தான். உடனே சொல்லலாம், என்னையா அது திடீர்னு இப்படி ஒரு சிக்கலை உண்டாக்குறார். சிக்கல்லாம் இல்லை, அவரால் மறுபாடு. ஏன்னா அவருடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டது.